கேப்டன் பபுள் பியார்டின் கடலடி பயணம். ஆரம்பம். ஒரு நாளை விடியலில் பெரிய கடலின் நடுவில் கேப்டன் பபுள் பியார்டு என்ற ஒரு புகழ்பெற்ற கடல்படை தலைவனிருந்தார். அவர் மிகவும் வீரசீலரானவர், எப்போதும் புதிய சாகசங்களை தேடி சுற்றிக் கொண்டிருந்தார். அவருக்கு நீருக்குள் மூச்சுவிட உதவும் ஒரு மந்திரக் குமிழி கருவியும் மிகவும் வித்தியாசமான ஒரு தாடியும் இருந்தது. கடலடி பயணம். ஒரு நாள் கேப்டன் பபுள் பியார்டு தனது கப்பலில் இருந்து கடலுக்குள் பாய்ந்து ஒரு புதையலைத் தேடி பயணம் ஆரம்பித்தார். அவர் தனது மந்திரக் குமிழியின் உதவியால் மூச்சுவிட துவங்கினார், மேலும் நீருக்குள் மிதந்தார். அழகிய கடல் உயிரினங்கள். அவரது பயணத்தின் போது அவர் பல அழகான கடல் உயிரினங்களை சந்தித்தார். வண்ணமயமான மீன்கள், பெரிய பவளப்பாறைகள் மற்றும் நீர்மூழ்கி வேட்டை நாய்கள். அவர்கள் அனைவருடனும் நட்பு செய்தார், மேலும் அவர்கள் சாகசத்தில் அவருக்கு உதவ முன்வந்தனர். மர்மமான குகை. அடுத்து அவர் ஒரு பெரிய மர்மமான குகையை அடைந்தார். குகையின் உள்ளே பழமையான வரைபடங்கள் மற்றும் அடைமொழிகள் இருந்தன. கேப்டன் பபுள் பியார்டு தனது அறிவு மற்றும் துணிச்சலின் உதவியால் அந்த அடைமொழிகளை தீர்க்க முடிவு செய்தார். புதையல் கண்டுபிடிப்பு. பல சவால்களை எதிர்கொண்டு அவர் இறுதியில் ஒரு பெரிய கப்பலின் இடிபாடுகளுக்கு அடியில் புதையலை கண்டுபிடித்தார். அது மிளிரும் தங்க நகைகள், விலையுயர்ந்த கற்கள் மற்றும் பல முக்கியமான பழமையான பொருட்களைக் கொண்டிருந்தது. முடிவு. கேப்டன் பபுள் பியார்டு தனது புதையலைக் கொண்டு திரும்பி தனது கப்பலின் மேல் வந்தார். அவர் தனது மிதமான வலையில் வைத்து நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் தனது சாகசத்தை பகிர்ந்து மகிழ்ந்தார். அவர் எப்போதும் தன்னுடைய மந்திரக் குமிழியின் உதவியால் புதிய சாகசங்களை தேடி மீண்டும் மீண்டும் கடலுக்குள் பயணித்தார்.